வாக்குறுதியை காப்பாற்றலைன்னா தெய்வ குற்றம் தான். வாக்குறுதிகளை காப்பாற்றலைன்னா தெய்வ குற்றம். வேண்டுதலை நிறைவேற்றுறதுன்றது வாக்குறுதியை நீ நிறைவேற்றலை. நீ தான் சொன்ன நான் 12 வாரம் சத்சங்கத்துக்கு வரேங்க, ஏன் எனக்கு உபதேசம் கொடுங்கன்ட்டு. ஏன் நீ வரல? அல்பகாதத்துக்கு ஃப்ரெண்டு சினிமா கூப்பிட்றான், நாச்சி அப்படின்னா சரக்கு அடிக்கணும், இல்லை இல்லைனா அம்மா இது வீட்டில் பொண்டாட்டி கொஞ்சம் சிக்கன் பீஸ் நல்லா செஞ்சுட்டா அதை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன், இல்லை இன்றைக்கி தான் ஒரு நாள் ஓய்வு இருக்குது, நிறைய தூங்கணும், பல காரணங்களால். நீ தானே ஒப்பந்தம் போட்ட 12 வாரம் வரேன்ட்டு. 1000 ரூபாய் விஷயம் கிடையாது சார், இன்னொரு வாட்டி 1000 ரூபாய் கொடுத்துட்றேன்றதா மேட்ரு. அப்போ நீ 1000 ரூபாயும் மதிக்கலை, பணத்தையும் மதிக்கலை. நீ தானே சொன்ன 12 வாரம் வரேன்ட்டு. நீ தானே சொன்ன, யாரை மதிக்கலை? யாரையா மதிக்கலை? உனக்கு மதிக்க தெரியலன்னா அல்மா தெய்வ குற்றம் இல்லையா? இது தெய்வம் வந்து உன்னை நல்லா இருக்க சொல்லுது, நீயோ உன்னை மதிக்க மாட்டேன்ற. தெய்வம் என்ன சொல்லுது? உன்னை நல்லா இருக்குதுன்னா என்ன? நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யணும். நான் அதானே நாரி பாட வர முடியாமல் போச்சு, ஃபோன் தான் பண்ணி இது மாதிரி வர முடியலன்னு சொல்லணும்ல, அதுவும் சொல்லலை. என்ன கதை? ஏன் வேண்டின? ஏன் கூழ் ஊற்றுறன்னு வேண்டின? ஏன் வேல் குத்துறன்னு வேண்டின? வாக்கு கொடுக்கும்போதே சரியாக வாக்கு கொடுங்க, இல்லை வாக்கு கொடுக்காமல் இருங்க. வாக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க? சரியா வாக்கு கொடுங்க. என்ன பண்ணாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, நல்லது இல்லை, தெய்வ குற்றம்தான். ஒன்று இப்படி நினச்சிக்காதீங்க, தெய்வம் வந்து உங்களை தண்டிக்கும், அது வந்து உங்களை வந்து குத்தும், உங்கள் கண்ணை குத்தும், அப்படிலாம் அதுக்கு வேலை இல்லை. அதெல்லாம் அதுக்கு வேலை இல்லை. நீங்கள் சரியற்ற மனிதர், நீங்கள் உங்களால் சரியாக இருக்க முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியாது? உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நாம் சரியில்லை. வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னா யார் சரியில்லை? நான் சரியில்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க? அடுத்தது வாக்குறுதி நிறைவேற்றணும்லாம் பார்க்க வேணாம், முடிஞ்சிடுச்சு. இனி வாழ்க்கையில் என்ன பண்ணாத, வாக்குறுதிகளை தராத. நிறைவேற்ற முடியலன்னு தெரிஞ்சுக்கினேன்னா என்ன பண்ணுனா, ஓ நம்மளால ஆனது இல்லை, நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லிடுறோம், என்ன பண்ணிடனா அடுத்த வாட்டி அமுக்கி வாசிக்கணும். அப்படின்னா வாக்குறுதி கொடுக்காமன்றது சரியா, அமுக்கி வாசிக்கணுன்றது சரியா? எப்படியோ நீங்கள் என்ன வாசிப்பீங்களோ எனக்கு தெரியாது, சரியா? மரியாதையாக வந்துட்டு 12 வாரம்னா நாட் ஒன்லி இயர், எல்லாத்துக்குமே சொல்கிறேன் நான். உனக்கு புரிஞ்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன்.